வணக்கம். என் பேர் ஜான் கார்த்திக். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, கோரப்பற்கள் இருக்கிற எந்த உயிரினமும் அசைவம், தட்டைப்பற்கள் இருக்கிற எந்த உயிரினமும் சைவம். அவங்க சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, போன மாதம் தான் உங்களோட புத்தகமும் படித்தேன். அந்த விகடனில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும். வந்து இங்கே படித்தேன். அடுத்த ஒரு 2-3 நாள் உங்கள் புத்தகம் வெளியிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 நாள் கிட்டத்தட்ட உங்கள் புத்தகம், அடுத்த பேலியோ அப்படின்ட்டு ஒரு 5 நாள் முழுக்க அதில் இருந்தேன். அது படிக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதாவது இதுவரையும் அந்த எல்லா டயட்லையும் இந்த டயட்டு சயின்டிஃபிக்கலாக இருக்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களோட எழுத்து எல்லாமே பார்த்து சுஜாதாவோட நாவல் படித்த மாதிரி இருந்தது. அதில் நீங்கள் கொஞ்சம் நையாண்டி நக்கல்லாம் சேர்த்துருந்தீங்க. சொன்ன பல விஷயங்களும் சயின்டிஃபிக்கலாக சொல்லியிருந்தீங்க. எந்த டவுட்டும் கிடையாது, பக்காவாக இருந்தது. ஆனால் எனக்கு வந்த ஒரு கேள்வி என்னென்னா, இது அந்த கிட்னி ஸ்டோன், அந்த சிறுநீர் கல் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி எனக்கு ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. அப்போ எனக்கு எது எதெல்லாம் கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததோ அது எல்லாமே இதில் இருந்தது. எனக்கு நான் டயட் அப்போ ஃபாலோ பண்ணல. படிக்கிறப்பே எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. இவங்க சொல்கிற எல்லாமே கிட்னி ஸ்டோனுக்கு ஆப்போசிட்டான டயட்டாக இருக்கே அப்படின்ற ஒரு இது இருந்தது. போன மாதம் நான் 3ஆம் தேதி பிளட் டெஸ்ட் எடுத்தேன். 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்தேன். 23ஆம் தேதி வரையும் அடுத்த 20 நாள் 7 கிலோ குறைச்சேன். 20 நாள் சொல்ல முடியாது, 12 நாளே 7 கிலோ குறைச்சிட்டேன். அதுக்கு அடுத்த ஒரு 8 நாள் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆச்சு. 23ஆம் தேதி எனக்கு மறுபடியும் ஸ்டோன் பெயின் வந்தது, கிட்னி பெயின் வந்தது. இதனால தான் வந்தது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு 6 இயர்ஸ் முன்னாடி 2010 வந்தது, ஜனவரி 1 வந்தது. அதுக்கப்புறம் சரியாச்சு வரல. இந்த 20 டேஸில் 7 kgs குறைஞ்சேன். நான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணேன். எல்லாருக்குமே 100% கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டோன் வந்ததுக்கு ஒருவேளை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். அதாவது 0, அதாவது நீங்கள் என்னென்னலாம் இது பேலியோவோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணேன். ஒருவேளை அந்த ஸ்டோனு ஃபார்ம் ஆனதுக்கோ இல்லை அந்த பெயின் வந்ததுக்கோ இதுதான் ரீசன் நான் சொல்லலை. ஏன்னா 20 நாள் அது ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது இருக்குமா? மற்றபடி உங்களோட டயட்டில் ஸ்டோனுக்கு பிபின்னு சொல்கிறீங்க, கொலஸ்ட்ராலு அதுக்கெல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் இது பக்காவாக இருக்குது, சைன் தெரியுது. நான் ஃபாலோ பண்ண நான் சொன்னது இதுவாக இருக்குது. ஆனால் இது ஸ்டோனுக்கு அப்படின்ட்டு இது ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது சரியா அப்படின்ட்டு. இல்லை ஸ்டோனுக்குன்னு ஏதாவது இந்த டயட்டில் இருக்கா? இந்த ஸ்டோன் பெயின் வந்ததுக்கு டயட் ஏதாவது காரணமாக இருந்திருக்குமா? 20 டேஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். செல்வன் சார் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் வந்து அவர் கரைஞ்சதுன்னு சொன்னாங்க. நம்மிடையே தான் இருக்கார், அவர் பேசுவார். பட் அதுக்கு முன்னாடி செல்வன் சாருடைய பதிலை கேட்போம். கிட்னி கற்கள் வந்து 20 நாளில் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாது. ஸோ வந்து டயட் வந்து கிட்னி கல் வர்றதுக்கு 20 நாள் எந்த டயட்டுமே வந்து காரணமாக இருக்க முடியாது. கிட்னி கல் வந்தால் என்ன பண்ணணும்? ஏன் முதல்ல கிட்னி கல் வருதுன்னா, கிட்னி கற்களில் வந்து பல வகையான கற்கள் வந்து இருக்குது. கல் கிடையாது அது. ஆக்சுவலாக ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, யூரிக் அமிலம் வந்து சின்ன சின்ன கட்டியாக மாதிரி தேங்கிச்சுன்னா அது வந்து ஒரு வகையான கிட்னி ஸ்டோன்ஸ். பெரும்பாலானவருக்கு வந்து எந்த வகையான கிட்னி கற்கள் வந்து வரும்னா கால்சியம் ஸ்டோன்ஸ். கால்சியம் வந்து நம்ம கிட்னியில் ப்ராசஸ் ஆகாமல் தேங்குச்சுன்னா கால்சியம் ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. இது ஒவ்வொரு வகையான ஸ்டோன் உருவாவதற்கும் ஒவ்வொரு வகையான காரணம் வந்து இருக்குது. யூரிக் ஆசிட் வந்து ஏன் வந்து உருவாகுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து குரூப்பில் வந்து இருக்குது. யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம பழங்கள் மற்றும் ஃப்ருக்டோஸ் இதை அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு யூரிக் அமிலம் வந்து வருகிறது. இரண்டாவதாக கால்சியம் கற்கள். ஏன் வந்து கால்சியம் வந்து நம்ம எலும்புக்கு போய் சேர வேண்டிய கால்சியம், ஏன் அந்த கால்சியம் எலும்பில் போகாமல் நம்ம கிட்னியில் கல்லாக தேங்குது அப்படின்னா, அந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல எலும்பு மற்றும் பற்களுக்கு போய் சேரவில்லை, கழிவில் வீணாக செல்கிறது. அப்படி கழிவில் கரைக்க முடியாத கால்சியம் வந்து கற்களாக கிட்னியில் தேங்கி விடுகிறது. ஏன் அப்படி கால்சியம் தேங்குது அப்படின்னா, கால்சியம் வந்து எலும்புக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் படிச்சிருக்கோம். ஆனால் கால்சியத்தையும் தாண்டி மக்னீசியம், K2 மற்றும் B6 இந்த 3 வகையான வைட்டமின்களுமே வந்து கால்சியத்தை எலும்புகளுக்கும் பற்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க அவசியம். உடம்புல கால்சியம் மட்டும் இருந்து இந்த 3 மூலப்பொருட்களும் இல்லை அப்படின்னா கால்சியம் வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போகாது, கிட்னியில் வந்து தங்கும். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு அது இருக்குன்னு நான் சொல்ல. கால்சியம் வந்து அதே சமயம் ஹார்ட் வால்வ்லையும் வந்து டெபாசிட் ஆகும். அப்படி டெபாசிட் ஆகிறத கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமாக மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் அனைத்துமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கின்றன. அதனால் வந்து மக்னீசியம் மற்றும் B6 மற்றும் K2 நிரம்பிய உணவுகளை கால்சியத்தோடு நாம் சேர்த்து எடுப்பதன் மூலம் நம்மளுக்கு கிட்னி கற்கள் உருவாவதும் வந்து தடுக்கப்படுகிறது.